நாம் ஒவ்வொருவரும் பணத்தை சம்பாதிப்பதற்காக பல வழிகளில் பல விதங்களில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்படி கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதித்து வாழ்க்கையில் முன்னேறியவர்கள் பலர் இருக்கிறார்கள். இருப்பினும் ஒரு சிலருக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவர்களுடைய கஷ்டத்திற்குரிய பணவரவு என்பது வராமல் இருக்கும். அதையும் மீறி பணவரவு வந்தாலும் அந்த பணவரவு நல்ல செயல்களுக்காக பயன்படாமல் வீண்வரைய செலவாகி கொண்டிருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு பணவசியம் என்பது இல்லாமல் இருக்கும் தான். இப்படி நடப்பதற்கு காரணம், இந்த பணவசியத்தை ஏற்படுவதற்கு 3ஆம் பிறை நாளன்று செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 3ஆம் பிறை என்பது சிவபெருமானின் தலையில் இருக்கக்கூடிய சந்திரனை குறிப்பது. இந்த 3ஆம் பிறை நாளில் நாம் சிவ தரிசனம் செய்வதும் சந்திர தரிசனம் செய்வதும் பல மடங்கு பலனை நமக்கு வாரி வாரி வழங்கும். யார் ஒருவர் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய 3ஆம் பிறை தரிசிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான செல்வங்களும் பெற்று எந்தவித குறையும் இல்லாமல் வாழ்வார்கள். இந்த பரிகாரத்தை நாளைய தினம் 3ஆம் சந்திர தரிசனம் நாளான 18/2/2026 மாலை 6 மணியிலிருந்து இரவு 12 மணிக்குள் செய்ய வேண்டும். இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையானது 2 ரூபாய் நாணயமும் கல்லுப்பும் தான். இந்த பரிகாரத்தை செய்யக்கூடியவர்கள் குளித்திருக்க வேண்டும் என்பது முக்கியம். பெண்கள் தீட்டு சமயமாக இருந்தாலும் அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். முதலில் ஒரு சிறிய கிண்ணம் நிறைய கல்லுப்பை எடுத்து தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். அதேபோல் 2 ரூபாய் நாணயத்தையும் எடுத்து தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு விரிப்பை விரித்து மேற்கு திசை பார்த்தவர் அமர்ந்து கொண்டு வலது கையில் 2 ரூபாய் நாணயத்தை வைத்துக்கொண்டு சந்திர பகவானிடம், நிலவு வளர்ந்து முழுமதி ஆவது போல் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான செல்வங்களும் வளர்ந்து சிறப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று முழு மனதோடு வேண்டிக் கொள்ள வேண்டும். பிறகு ஓம் தத் பூர்ணாய நம, ஓம் தத் பூர்ணாய நம, ஓம் தத் பூர்ணாய நம என்னும் மந்திரத்தை 15 நிமிடம் கூற வேண்டும். இவ்வாறு கூறி முடித்த பிறகு கையில் இருக்கக்கூடிய 2 ரூபாய் நாணயத்தை எடுத்து கிண்ணத்தில் வைத்திருக்கும் கல்லுப்பின் மேல் வைத்துவிட வேண்டும். இந்த கல்லுப்பு கிண்ணமானது பூஜை அறையிலேயே இருக்கலாம், சமையல் அறையிலும் இருக்கலாம். இரவு முழுவதும் இது அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலையில் எழுந்து இந்த 2 ரூபாய் நாணயத்தை எடுத்து ஒரு பேப்பரில் மடித்து பணம் வைக்கும் இடத்தில் பத்திரமாக வைத்து விடுங்கள். கல்லுப்பை தண்ணீரில் கரைத்து கால்படாத இடத்தில் ஊற்றிவிட வேண்டும். 3ஆம் பிறை நாளில் நாம் செய்யக்கூடிய இந்த வழிபாடு எந்த அளவிற்கு நற்பலனை தருமோ அதேபோல்தான் இந்த தாந்திரிக பரிகாரமும் பணவசியத்தை அதிகரிக்கும். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.